வாங்க இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். ஆளுநர் விருந்து, கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவில் திமுக பாஜக இந்த இரு கட்சிகளின் நெருக்கம் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆளூர் ஷான் நவாஸிடம் கேள்வியானது எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், திமுக ஏன் பாஜகவை நாட வேண்டும்? ஒருவேளை திமுக பாஜகவை நாடினால் திமுக கூட்டணியில இருக்கிற பிற கட்சிகள் கண்டிப்பா விலகும் என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் என்னவாகும் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக இயக்குனர் நெல்சனிடம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கொலை வழக்குல தேடப்பட்டு வருகின்ற மொட்டை கிருஷ்ணன் என்பவர் அவருடைய குடும்ப நண்பர் என்பதால் இந்த விசாரணையானது நடந்து வருகிறது. ஏற்கனவே இந்த விசாரணையானது நெல்சன் மனைவி மோனிஷாவிடமும் நடந்தது. இதற்கிடையே அவர் தனது நண்பர் மட்டுமே கொலை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று நெல்சன் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார். பழனியில் 2 நாட்கள் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். 2 நாட்கள் இந்த மாநாடு நடைபெற்றாலும் ஒரு வாரத்திற்கு அரங்கமும் கண்காட்சியும் திறந்திருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட நம்பிக்கையானது இருக்கும், அதற்கு அரசு என்றும் தடையாக இருந்ததில்லை என்று கூறிய அவர், பக்தர்கள் உட்பட அனைவரும் விரும்புகின்ற ஆட்சியை திமுக வழங்குவதாக பெருமிதம் அடைந்துள்ளார். என்னை குறித்து விமர்சனம் செய்து பேசி சோர்ந்து போனவர்கள் தற்போது தம்பி விஜய் பற்றி விமர்சனம் செய்ய தொடங்கியிருப்பதாக சீமான் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். தனக்கு ஆதரவாக பேசுவதற்கு யாரும் இல்லை என்று கூறி வேதனை தெரிவித்த அவர், தம்பி விஜய்க்கு யாராவது விமர்சனம் செய்தால் அதை நான் கேட்பேன் என்று தன்னுடைய ஆதரவு குரலை விஜய் அவர்களுக்கு நீட்டியுள்ளார். கூட்டணி குறித்த நிருபர்களின் கேள்விக்கு சீமான் அவர்கள் என்ன பதில் கூறியிருக்கிறார்னா, அனைத்தையுமே தானே கூறிவிட முடியாது, செப்டம்பர் 22ற்கு மேல் விஜய் அவர்கள் கூட்டணி குறித்து அறிவிப்பார் எனவும் கூறி ஒரு சஸ்பென்ஸை மக்களிடையே வைத்துள்ளார். சிராக் பஸ்வான் சந்திரபாபு நாயுடுவை தொடர்ந்து வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். முதலில் இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த அவர் தற்போது இம்மசோதாவை எதிர்க்க தொடங்கியுள்ளார். ஏனென்றால் தற்போது முஸ்லிம்கள் இதற்கு அச்சம் தெரிவிப்பதாக கூறிதான் இந்த எதிர்ப்பை அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அடுத்த ஆண்டு பீகார்ல சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்குது. அம்மாநில மக்கள் தொகையில 18% பேர் முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியை சைக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. நிகழ்ச்சி ஒன்றில் பேசி அவர் என்ன கூறியிருக்கிறார்னா, ஆந்திரா கடந்த 5 ஆண்டுகளாகவே சைக்கோ தலைவர் ஆட்சியில கடும் பாதிப்பை சந்தித்ததாக கூறியிருக்கிறாரு. அப்படி இருந்தும் ஜெகன் மீண்டும் முதல்வர் ஆகணும், ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் கூறியிருக்கிறாரு. ஆந்திரா நலனுக்காக ஜென்மபூமி 2.0 திட்டம் 2025 ஜனவரியில் தொடங்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. மேட் இன் இந்தியா பொருட்களை வாங்குவதற்கு உக்ரைன் தயாராக இருப்பதாக அந்த நாட்டுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறாரு. பிரதமர் மோடியுடனான சந்திப்பிற்கு பிறகு பேட்டி அளித்த அவர் என்ன கூறியிருக்கிறார்னா, உக்ரைன் நிறுவனங்களை இந்தியாவில் அமைக்கவும் இந்திய நிறுவனங்களை உக்ரைனில் அமைப்பதற்கு அனுமதிக்கவும் தான் தயாராக இருப்பதாக அவர் கூறியிருக்கிறாரு. மேலும் உக்ரைனுக்கு மோடி வந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மோடியினுடைய அழைப்பை ஏற்று விரைவில் இந்தியா வர இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறாரு. பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள திமுக பாஜக அரசுடன் இணக்கமாக இருப்பதாக டிடிவி தினகரன் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநரின் பதவிக்காலம் முடிந்தும் இதனை பற்றி ஏன் திமுக கேள்வி எழுப்பல அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிய அவர், பதவிக்காக எந்த நடவடிக்கைகளையும் திமுக அரசு ஈடுபடுங்கிற மாதிரி அவர் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிப்புக்கு காரணமான போதை புழக்கத்தை அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முத்தமிழ் முருகன் மாநாடு ஓட்டுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு உத்திதான் என தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் இந்த மாநாட்டிற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் நேரில் செல்லவில்லை என கேள்வியும் அவர் எழுப்பியுள்ளார். அது மட்டுமின்றி பெயரளவுக்கு மாநாடு நடத்திவிட்டு தங்கள் நிலைப்பாட்டில் அப்படியேதான் இருப்போம் என திமுக அரசு உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சிறுபான்மையினரின் மாநாடு என்றால் அவர் நேரில் செல்லாமல் இருந்திருப்பாரா என்றும் அவர் சாடியுள்ளார்.
தாவேகா கொடியை வெளியிட்ட விஜய்க்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனிமேல் ஒவ்வொரு அடியையும் விஜய் அவர்கள் யோசித்து வைக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அது மட்டுமின்றி பல சர்ச்சைகள், பல சவால்கள் இவற்றையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியதுதான் அரசியல் என்று கூறிய அவர் மேலும் விஜய் அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு வருவது புதிதல்ல என்றும் மகன் பிரபாகரனுக்கு விஜய் ஒரு நல்ல நண்பர் என்றும் அவர் வந்துட்டு கூறியிருக்கிறாங்க. மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி.